இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனியர், இங்க பாருங்க, இந்த நம்பர்ல தான் அதிகமா கால் பண்ணிருக்கான். அவன் கடைசியா பேசியிருக்க நம்பரும் இதான். டவுட்டே வேண்டாம், இதான் அந்த மிஸ்டர் எக்ஸோட நம்பரா இருக்கும். கொடுங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ப்ரூஸ்லே கால் பண்ணா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவாங்கல்ல. என்னாச்சு? போனை கட் பண்றான். ஓகே, நீ திரும்பவும் ட்ரை பண்ணு. என்ன திரும்பவும் கட் பண்றானா? ப்ரூஸ்லி போன்ல இருந்து கால் வந்தோ அவன் கட் பண்றான்னா அப்ப அவன் இதை விட ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கான்னு அர்த்தம். ஆனா ஒரு வேலை நீ சொன்ன மாதிரி அவன் இங்க இருந்தானா என்ன பண்றது? பாரு, நீ விடவே விடாத. அவன் போனை பார்த்து அட்டன் பண்ற வரைக்கும் நீ டயல் பண்ணிக்கிட்டே இரு. நாமளும் அப்படியே யார் போன் ரிங் ஆகுதுன்னு பாப்போம். அட்டன் ஆயிடுச்சா? என்ன ஜெயலி? சீனியர், அவன் இங்கதான் இருக்கான். இங்க இருக்கானா? எப்படி சொல்ற? இங்க கேக்குற அதே சவுண்ட் தான் போன்லயும் கேக்குது சீனியர். ஒருவேளை இதே மாதிரி வேற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா? இல்ல சீனியர், போன்ல கேக்குறது இதே சவுண்ட் தான். நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஐலி, அதே சவுண்டு சேம் டைமிங்ல கேக்குது. அவன் கண்டிப்பா இங்கதான் இருக்கான். என்ன சீனியர் இது? முன்னையாவது போன் கட் பண்ணா, இப்ப என்னடானா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறான். நீ டென்ஷன் ஆகாத, டயல் பண்ணிக்கிட்டே இரு. அவன் இங்கதான் இருக்கான், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ டயல் பண்ணு. ஐலி, என்னாச்சு? சீனியர், அங்க ஸ்டேஜ்ல பாவைய கவனிங்கள. என்ன ஐலி, இந்த நம்பர் பாவை கையில இருக்க போனோடதா? அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் அவங்க வீட்டுல தான் இருக்கானா? சீனியர், அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் அந்த ஃபேமிலில தான் இருக்கானா? என் தங்கச்சி அந்த குடும்பத்திலே வாழ போறா. என் தலையை சுத்துது சீனியர். ஐலி, நீ கொஞ்சம் டென்ஷனை குறை. என்னம்மா? கபிலா, போனை கட் பண்ணு. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம், இந்த ஒரு கால் மட்டும் கா. ஒரே நிமிஷம். ஹலோ. டேய் ப்ரூஸ்லி, எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னால வர்மா என்ன திட்டுறான்டா? ஹலோ ஹலோ ஹலோ. டேய் ப்ரூஸ்லி, பேசுறா. போன அப்புறம் பேசிக்கலாம், நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல. டேய் கபிலா, சொன்னா கேளு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போனை கொடு. ஐயரே, இங்க கவனி. நீங்க தாலி எடுத்து கொடுங்க.
இது சத்தியம் சித்தி. உண்மை தெரிஞ்சும் எதுவும் பண்ணாம விட்ட, அதுக்கு நான் தானே காரணம். உன்னால கல்யாணத்தை தடுக்க முடிஞ்சிருந்தா நீ தடுக்காம இருந்திருப்பியா? விடு அயலி. ஒரு போலீஸா அந்த கபிலனை பிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஆனா ரித்திகாவோட அக்காவா நான் அந்த காரியத்தை செஞ்சா அது நான் அவளுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் சீனியர். தாலி கட்டுற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா என் சித்தி கல்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் சீனியர் எப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலையே. நான் என்ன தப்பு பண்ணேன்? அயலி, ஒரு நிமிஷம் என்ன பாரு. பாரு, கபிலன் தான் மிஸ்டர் எக்ஸா இருப்பான்னு நானும் தான் எதிர்பார்க்கல. ஆனா இதுக்கப்புறமும் நடந்ததே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு நாம் ஒன்னும் நார்மல் பர்சன் கிடையாத. வி ஆர் போலீஸ். நம்ம 2 பேரும் இருக்கிற வரைக்கும் ரித்திகாவோட வாழ்க்கை அவனால கண்டிப்பா பாதிக்கப்படாத.